இந்த விஷயம் எக்ஸாக்டா நம்ம 4 மாசம் கடந்து மார்ச் மாசம் போறோம். மார்ச் மாசம் இதே நாள் கரெக்டா இந்த டைம் டு 12:45 அந்த டைம்ல இந்த இடத்துல உட்காந்துருக்க சேர் போட்டு போன் வருது. அக்கா முடியாம இருக்காங்க, சீக்கிரம் வா அப்படின்னு. முடியாம இருக்காங்களா? ஆல்ரெடி 2 நாள் அன்கான்சியஸ், ஒன்லி குளுக்கோஸ் மட்டும் தான் எடுத்திருந்ததுனால நிமோனியா இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஐ டிடன்ட் வெல் டு கிளாரிஃபை தட் திங். அந்த வந்துட்டு நான் கிளம்புறேன் கரெக்டா. வாடா அப்படின்னாங்க. 1 மினிட் கூட இருக்காது, நான் அனாதையா விட்டுட்டு போயிட்டா. ஷி abandoned you. ஸோ 4வது மாசம் ரொம்ப அகானியான நாள். ஸோ திஸ் இஸ் அ ஃபேஸ் ஆஃப் சுப்புலட்சுமி. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிச்சுக்குவேன். ஸோ வந்து நான் சாப்பிட மாட்டேன். இது ஃபுல்லா வந்துட்டு ஃபவுல்ஸ்க்கு வச்சிருவேன். அங்க இருக்கானுங்க போறேன், உங்களுக்கு வச்சிருவேன் இன்னைக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஸோ நான் சீக்கிரம் ரெடி ஆகணுங்க. இன்னைக்குதான் வந்துட்டு ரொம்ப ட்ராஜடிக்கான டே எவ்ரி மந்த் ஆஃப் திஸ் டே. அதுல ஒரு ட்ராஜடிக் மூமெண்ட் ஆயிடுச்சு. நைட் வந்துட்டு பேண்ட்ல வச்சிருந்தேன், சரி காலையில் எடுத்துக்கலாம், எங்க போயிட போகுதுன்னு அசால்ட்டா விட்டதான் தப்பாம போச்சு. காசை தொலைச்சிட்டேன். ஆனால் காசுக்கு என்ன பண்ணுவேன், நான் அந்த காசு வச்சுதான் வந்துட்டு நான் த வில் ஆஃப் சுப்புலட்சுமி பண்ணிட்டு இருக்கேன். எங்க போய் யார் எடுத்து என்ன பண்றானுங்கன்னு தெரியல. நல்லதுக்கு பயன்படுத்தினா ஓகே தான், அதில் 400 ரூபா இருந்திருக்கும். வீணா பண்ணாம இருந்தா நல்லதுதான். அந்த காசு வச்சு கீழே கடந்து யாராச்சும் எடுத்து படிப்பு செலவுக்கு, மருத்துவம்னா ஊசி போடுறது, மாத்திரை, அந்த மாதிரி வீட்டு கிராசரி ஐட்டமு, சாப்பாடு, இது தக்காளி வெங்காயம் அந்த மாதிரினா எப்பவுமே வந்துட்டு நான் வந்துட்டு சந்தோஷப்படுவேன் முதலாளா. அவங்க வயிறு நிறையுதோ, அவங்க மனசு நிறையுதோ இல்லையோ, என் மனசு நிறையும். ஸோ எனிவே சேவிங்ஸ்ல இருந்து தான் எடுக்கணும். அப்போ இது வந்துட்டு லியபிலிட்டி, எனக்கு நானே வந்துட்டு நான் லேபிள் பண்ணிக்கிறேன். என்ன பண்றதுங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இந்த ஒரு நாள் தான் இப்படி மெச்சூரிட்டியாக பேசுவேன். லைக் எல்லாம் ஓகே, அக்செப்டன்ஸ். நெக்ஸ்ட் டேல இருந்தெல்லாம் ஸோ லேட்டர் தட் டே அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி மாதிரி சுற்றிட்டு இருப்பேன். ஸோ எனிவே ஸோ நான் போகிறேங்க. போய் மூஞ்சி கழிட்டு கண்ணெல்லாம் எரியுதுப்பா சீரியஸா. நான் போயிட்டு இது லைட்டாக கோம் பண்ணிட்டு அப்படியே வெளியே போய் வண்டிக்கு வேறு பெட்ரோல் அடிச்சு கடுப்பு. இப்படிதான் போட்டுட்டு நான் போகிறேன். கரெக்டாக அந்த மூமெண்ட்டு எந்த இடத்துல ஆச்சுன்னா அங்கே போய் நான் ஐ திங்க் வீடியோ கேப்சர் பண்ணுறேன். ஏன்னா பெட்ரோல் ட்ரைவிங்கில் தள்ளிட்டு போகணும், ஒரு 1 கிலோமீட்ரு 950 மீட்டர் தள்ளிட்டு போகணும். ஸோ கரெக்டாக இந்த மாங்காய் வண்டி கிட்ட, அந்த இங்கிருந்து நான் நிற்கிறதுலேருந்து அந்த மாங்காய் வண்டி இருக்கு இல்லைங்க, அது ஜூம் பண்ண முடியுமான்னு தெரியல. கரெக்டாக அது தூரம் அந்த இடத்துல அம்மா முடியாமல் இருக்காங்கடா, கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் சொல்லிட்டு இருந்தான். நடந்தாங்க எவ்ரிடே. நான் இந்த இடத்த வழியாக தான் நான் போயிட்டு நடந்துக்கிறேன், கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னால் முடியல. சரிவே நான் கண்டினியூ பண்ணோம். எனக்கு ஃபீல் பண்ணுற நாள் சொல்லலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக கரெக்டாக உன்னை அனாதையாக விட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு சொன்ன இடம் வந்துட்டு எக்ஸாக்டாக இந்த இடம். இந்த வண்டி நின்றுருக்குங்க. ஸோ இந்த வண்டி நின்றுருக்குங்க. அங்கிருந்து கரெக்டாக இந்த கடை அப்படி கிட்ட வரப்போ ஃபோன் வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அங்கே ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ அவருக்கு வாங்கி தரலான் இருக்கேன். இப்போ பண்ண போகிறேன். இப்போ தக்காளி சாப்பாடு இருக்கு சொல்லணும். பார்த்துங்க, தக்காளி ஒன்று பார்த்து
தண்ணி வாங்கிட்டு வரேங்க. நம்ம ஏதாவது பண்ணலான்றப்பதான் வந்துட்டு காசு தொலையும். இப்படி பார்த்தா தூங்கிடுவேன். அது இல்லைன்னா வண்டி இது ஆஃப் ஆகிக்காது, ரிப்பேர் ஆகிக்காது. சைக்கிள் இந்த இருக்கு கண்டுபிடிப்பு 150 வந்துட்டு ஆஃப் ஆகி போயிடுச்சு நடு காட்டுக்குள்ள. காடு மீன்ஸ் இங்க வந்துட்டு வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் கிராஸ் ஆக போற வழியில. எல்லாம் நேரம் பாருங்க, என்ன பண்றது, பண்ணிதானே ஆகணும் இந்த டே. என்னோட கைண்ட் சஜஷன், நீங்க யாரும் செகண்ட் ஹேண்ட்ல வண்டி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா BS6 BS4 அந்த அதுக்குள்ள இருக்கிற செக்மெண்ட்குள்ள இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப கடுப்புங்க. கண்டுபிடிப்பு 150 நம்மளை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஒரு இடத்தா நின்று போகுது. நான் வந்து குளிக்க வச்சுருந்தேன். சரி, எனவே இப்படி வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போனோம், டொனேட் பண்ணேன். வரப்போ வீடியோ எடுக்கிறேன். ஸோ கரெக்டாக நீ அந்த மேடு ஏறணும். எவ்வளோ தூரம் இருக்கு தெரியுமா? போய்கிட்டே இருக்கணுங்க, கடுப்பு. ஸோ இந்த கண்டுபிடிப்பு 150 நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டேன். நான் வந்துட்டு ஃப்ரெண்ட் வீட்டில் வண்டி நிப்பாட்டிட்டு அவன் வரப்போ வந்துட்டு வண்டி எடுத்து சொல்லிக்கலான் இருந்தேன். அந்த வந்துட்டு நம்ம கால்நடைகளை போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து நம்ம கிளம்பிடுவோம். இப்போ வந்துட்டு ஒரு 10 பேர்த்துக்கு, அப்புறம் நைட் வந்துட்டு ஒரு 20 பேர்த்துக்கு. அந்த அக்கா கடை இருந்துச்சுன்னா 20 பேர், இல்லைன்னா 10 சம்திங் எல்ஸ். ஆனால் கவுண்ட் அதிகமாக கொடுக்கணும் அந்த டைம். ஸோ எனிவே நான் கிளம்பி வீடியோ போடுறேன். வீடியோ வரும் மேற்கொண்டு. ஓகேவா? ஆமா, ஒரு 10 ஆப்பு இப்போ நான் ஆப்பு கடைக்கும் போனேன். ஆப் ஆயிடுச்சு, முடிஞ்சுட்டாங்க. கடுப்பாக இருக்கு. இன்னைக்கு நாள் வந்துட்டு ரொம்ப மோசமாக போகுது. நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தாலும் இட்ஸ் கான் பி கோயிங் குட் வெல். அண்ட் தென் ஆப்ப கடையில் வந்துட்டு இல்லைன்ட்டாங்க. தம்பி முடிஞ்ச தம்பி 6 இட்லிக்கு தான் வந்துட்டு 6 இட்லிக்கு தகுந்த மாதிரி தான் சாம்பார் சட்னி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டாங்க. இன்னொரு கடைக்கு போய் பார்க்கணும். அதுக்குள்ளே வண்டி வேறு இப்படி ப்ரெஷர் பண்ணதெல்லாம் நானே தனியாக பண்ணிடுவேன். சரி, நான் பார்க்குறேன். ஸோ ஆரி மெக்கானிக் நம்ம பாரத் நாட் எப்படி நான் போயிட்டு இருக்கேன். கடைக்கு போயிட்டு நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லிக்கிறேன். ஒரு மணி நேரம் அவங்க கரெக்டா ஒரு உருவு பண்றதுக்கு பாருங்க. அந்த அவரு வந்து சாப்பிட போறாரு. ஏன்டா குழந்தைய பயன்படுத்துற? ஸோ ஜிபேவா இல்லைண்ணா கேஷ். நமக்கு அவங்க சும்மா சுட்டு கொடுத்துருவாங்க. ஸோ தோசைக்கல் நம்ம ஆர்டர் சொல்லிட்டோம். ஆர்டர் வந்துடும். ஒரு 1 மணி நேரம் ஆகுன்னு இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ 2 தோசையும் மொத்தம் 30 தோசை டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 15 கொண்டு வந்துடும்.
கையில் வந்துட்டு 10 தோசைக்கு, அதாவது 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கேஷ் இருக்கு. அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிற நபர் இருக்கார்ல, ஸோ நம்ம ஃப்ரெண்டு, ஸோ அவர்கிட்ட வந்துட்டு ஒரு 300. ஸோ அவன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன், என்கிட்ட தொலைஞ்சு வச்சிருந்தேன். ஸோ 20 தோசைக்கானது வந்துட்டு பே பண்ணி நம்ம ஃபிலரான்டோபிஸ் த வில் ஆஃப் சுப்புலக்ஷ்மி வந்துட்டு பண்ணுறோம். த 4th phase. ஓகே, ஆனால் கால்நடை என் கையில் 300 இருக்கு. புரியல. நாங்க கிளம்பி மொத்தம் வந்துட்டு 30 தோசை. சரியா? நீ ஒரு 300 போட்டு 600 பே பண்ணிடு. 30 தோசை தனித்தனியாக 2 காசு. அந்த குழம்பு இது மட்டும் கட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்து வச்சிரு, எனக்கு கொஞ்சம் கிளிப்புக்கு வேணும். குழம்பு கட்டுவாங்களேடா, குழம்பு சட்னி இதெல்லாம், அவனோட ஃபோனில் லைட்டாக ஒரு கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வீடியோ மட்டும் எடுத்து வச்சிரு. எடுக்க முடியுமான்னு தெரியல. அத்தனையும் இல்லை, சும்மா அவங்க டைப் பண்ணுறது. ஓகேவா? 600 விடுவாங்க. ஆமாம், சரி ப்ரோ, நான் முக்கியமான மருந்து கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, இந்த நாய் தோசைன்னு கேட்டா நான் சாப்பிட மாட்டேன்னா உனக்கு யார வாங்கி தரா அப்படிங்கிறான். இதெல்லாம் நண்பனா? போடா டி போடா. ஸோ கால் வைக்கிற இடமெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு நெகட்டிவாகவே இருக்கு, என்ன பண்ணுறது? ஸோ அந்த கடை வேற இல்லை. 1 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணணும். அந்த மேற்கொண்டு எங்கேங்க மூஞ்சியே தெரிய மாட்டேது. ஸோ சீக்கிரமா போய் பணம் கொடுக்கணும். 1 மணி நேரம் ஆகும் இருக்காங்க. ஆனா அப்பவும் அந்த கான்ஸ்டன்ட் நம்பர்லயே வந்து நிக்குது. எனக்கு இந்த கான்ஸ்டன்ட் நம்பர்லயே வந்து இருக்கு. ஸோ போன டைம் 22 21 சம்திங் கொடுத்தேன். இந்த டைம் எக்ஸாக்டா 21லயே அப்படியே வந்து நிக்குது, ஏன்னு தெரியல. ஸோ ஒருவேளை எனக்கு ஏஜ் 21னால அப்படி வந்து நிக்குதாகவும் நமக்கு புரியல. ஸோ எனவே வாங்கிட்டு பஸ் போறப்ப இருக்கு. ஸோ அது பேர் என்ன, ரெடி ஆயிடுச்சு. அதான் நடந்து போயிட்டு இருக்கேன். எக்ஸாக்டா ஸோ நடந்து போயிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல, எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை முதல் பிரேக் பண்ணணும். ஸோ முதல்ல கடைக்கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸாக்டாக அங்கே போகணும். அங்கே இங்கே பாயிண்ட்டை காணும், அங்கே போகணும். இவ்வளோ நேரம். ஸோ நம்ம நண்பர் வந்துட்டாரு. ஸோ வண்டியில் வந்துட்டு ரொம்ப தூரம் இருக்கு ஸ்டாப்பு. ஸோ கரெக்டாக வந்துட்டு ஸோ எப்படியோ வாங்கிட்டோம். இப்போ அங்கே போய் பஸ் ஸ்டாண்ட் போய் கொடுக்கறதா. ஸோ அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லலாம்னா முடியல. ப்ரோ வேற கத்திக்கிட்டே இருக்காரு, ஏன்டா பர்ஸு. ஸோ போயிட்டு இருக்கோம். ஸோ பார்சல் கீழே போட்டோம். பார்சலை வாங்கி பயணம். பெட்ரோல் வேணாண்டா, காசுன்ட்டு இல்லை. நான் நாய்க்கே காசு விட்டுதா எடுத்துட்டு வாங்கலான் இருக்கேன். ஆமாங்க, இது வேற வாங்கிட்டா பர்ஸு. சன் பேக்கரி விட்டு பிஸ்கெட் வாங்கி. ஆமா, வண்டி வேற போலாரு. எவ்வளோ அண்ணி வந்துட்டு இது 20 பேர். 20 பேர்னா 10னா 200 ரூபா இருந்தா தண்ணிக்கு. தண்ணி வாங்க காசு இல்லை, மன்னிச்சுட்டுங்க. நாங்களும் இப்போ வந்துட்டு ஆன்டி தமிழன்ஸா மாறிட்டோம் இந்த மொமெண்ட்ல. பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் இருக்குடா, எங்க சுத்தி இருப்ப பெட்ரோல் இருக்குன்ற நியாயம் சுத்தல. கரெக்டா அங்க நிப்பாட்டு, பிஸ்கட் வாங்கி போயிடலாம். ஏன்னா அங்க இருக்கிற ஏதாவது டாக்ஸ் பார்த்தோம்னா
லெஃப்ட் போட்டுனா ஆஃப் என்ன பண்றது? ஸோ வந்துட்டு பார்சல் வாங்கிட்டோம். இவர் தான் நம்ம டெலிவரி. சரிங்க. 50 ரூபா 10 ரூபா எடுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஃபார் ஸ்டாரி டாக்ஸ் பிளான்ஸ் ஃபார் மீ. 5 ரூபா போடலாமா? 5 ரூபாய் வேணாம். சரி, 7க்கு தகுந்தது. ஸோ நான் வந்து வாங்கிட்டு ஒரே பிஸ்கட் மட்டும். ஸோ என் தலையில கட்டிடுறானுங்க எல்லாரும், எது போனாலும் கூட கணக்குதுடா சாமி. ஆனா அடுத்த டைம் பண்றப்ப கொஞ்சம் பிளான் தான் பண்ணோம்டா. என்னோட அசால்ட்டு தனம் தான் அது. வேற பேக்கெட் ஓட்டையா இருந்தது தெரியல. அண்ணதான் வந்துக்கினேன். ஸோ நானும் நண்பரும் வந்துட்டு போய் கொண்டு இருக்கிறோம். போய் டக்குனு தப்பாங்க கொடுத்துட்டு தண்ணி பாட்டலுக்கு தான் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. எனவே எப்படியும் நான் இந்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு தான் வரும். ஏன்னா எடிட் பண்றதுக்கு கட் பண்ணி எடிட் பண்ணோம்னாலும் ரொம்ப நேரம் ஆகும். பரவாயில்ல, ஏன்னா அவங்க பெர்மிஷன் இருக்குன்னா மூஞ்சி எடுத்துக்கலாட்டா. அது வேணாம், இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல நான் முன்னாடி போய் வாங்கினோம்னா எடுத்துக்கலாம். சோ நானும் பரத்து போயிட்டு இருக்கோம். பரத்து யாருன்னா ஆள் இல்லாம இருந்தா பரவாயில்ல. ஆள் கொஞ்சம் பொட்டிக்கட்டினாலே வேலைக்கு அப்படி பண்ணலாம்டா. நான் வேற கடைக்கு பார்த்து பார்த்து இங்க கடையில ஒண்ணும் இது பண்ணாது. இங்கதான் நம்மளுக்கு அனுசரிச்சு பண்ணி தராங்க. ஆமா, அதுவும் நல்லதுதான். ஓ பெஞ்ச் போகுதுடா. பெஞ்ச்ல ஃபியூச்சர் ஏன்டா நீ இப்படி பேசுற? இவன் கொஞ்சம் பேட் மேட்ச் எல்லாம் பேசுறாதுக்கு. சிவராஜ்குமார் ஆடா பாரு. என்னையாட்டமே இருப்பான். எங்க இருப்பா? வேற மாதிரி அப்ப நீதான் மேரி பண்ணி இதெல்லாம் தேவையில்லாத பேரு. போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கு. அடுத்த டைம் கார்ல வந்து கொடுக்குற அளவுக்கு அதெல்லாம் இல்லை ப்ரோ. ஜிடி ப்ரோ, கான்டினென்டல் ஜிடி. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அண்ட் தென் சீக்கிரமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ பஸ் ஸ்டாண்ட். வழக்கம் போல் நம்ம இருக்க ஸ்பாட்டுக்கு அது அவன் வரல, அவன் வந்தா தான் பிரியாணி பாருங்க ஞாபகப்படுத்திடுவான். ஸோ இதுவே இங்கே வச்சுட்டு பார்சல் 5 தான் கொடுக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது ப்ரோ? எல்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல ப்ரோ, கேட்கணும். அதை வந்து நான் வீடியோ அவங்கக்கிட்ட வந்துட்டு ஏதாவது கேமு அந்த மாதிரி வச்சுருந்தா ஓகே. ஃபோனில் இருக்கிறது வந்துட்டு எனக்கே ஒரு நாகரிகமாக தென்படலை. ஸோ நம்ம வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்குள்ளே வந்துட்டோம். ஸோ பாருங்க எப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனிவே ஆரம்பிச்சிட வேண்டியதான். அங்கே 1 2 3 கணக்கு போடுறான் நாய். ஸோ பரவாயில்லடி, ஒரு இதாக தந்துட்டாங்க. ஆனால் மாஸ்டிக் இந்த மாதிரி தொலையை கொடுத்துட்றோம் ஒரு கடை. இன்னொன்று இன்னைக்கு சிக்கல், காசை தொலைச்சிட்டேன், வண்டி எடுத்தாரு, அப்புறம் டைமும் கொஞ்சம் கன்சியூம் ஆயிடுச்சு. 2 3 எட்டு போட அவ்வளோ 3 மணி நேரம் எடுத்துட்டு போறது. மனுஷோட கோழி கொள்ளல, கோழி இறந்து 1 மாசம் ஆகுதுதான். அவங்க அண்ணாக்கு ஒன்றும் தெரியாது என்ன சொல்ல போறான்னு தெரியல. அவன் 4000 ரூபாய்க்கு வாங்கின கோழி வந்துட்டு இதாகி போச்சு, காணாம போயிடுச்சு. பாதி இது ப்ரோ மோனிஷ் ப்ரோ பார்த்துருங்க, மனுஷன் ப்ரோ இல்லை மென்ஷன் பண்ண வச்சு. ஸோ என்ன இட்லி வந்துட்டு தோசை வந்துட்டு இட்லியாக தான் இருக்கு.
இன்னும் எத்தனை இருக்கு? தெரியல. 19னா 3 பேர் கொடுத்து ஃபஸ்ட்டு 3 ரெண்டாவது 3 பாதி ஒரு இன்னொருத்தர் வர்றாரு. நானே வந்து தந்துட்டு போனேன். ஏன்னா நான் வரேன். அங்க ஒருத்தர் வர்றாரு. கிடப்படாது. ஏன்டா நடந்து வராங்கடா. நடத்த நீ இந்த வண்டியை எடுத்துக்கோ, கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிடு. நல்லா உதச்சு ஒயரிங் தானே பார்க்கணும், இதுக்கு வேற ஒன்றும் இல்லைடா. அங்கிட்ட அந்த ஐயா அப்படியே தூக்கிட்டு போ, அவ்வளோதான். பாக்ஸில் வச்சு தூக்கிட்டு போ. ஸோ லைஃப் ஸ்டைல். டேக் இட் திஸ். ஸோ நம்ம ஒரு அன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு பிரியாணி தரேன்றிருக்க முடியல. இன்னைக்கு நண்பர் வந்துட்டு எழுப்பி விட சொன்னார். நானும் வந்துட்டு தூங்கிட்டேன். எனவே ஸோ என்னால் ப்ரீவியஸ் ஒன் கொடுத்த மாதிரி தான் இன்றைக்கும் கொடுத்த முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கோடது வந்துட்டு தலைமை சொன்ன மாதிரி தான். ஸோ எனவே உடனே அந்த நம்மள மாதிரி இருக்கிற அது என்ன ஏரியா டான்ஸ்க்குலாம் கொடுக்கணும். விச் மீன்ஸ் பிஸ்கட். தேர் இஸ் அ ஃபெலிடியா ஃபேமிலியில் வருவாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டான். நாய்க்கு பிரியாணி போடுறேன்ட்டு போடாம ஏமாத்திட்டான். இவன் தான் சொன்னான். இவன் தான் வந்துட்டு காசு தொலைச்சிட்டேன். இல்லைன்னா சீரியஸ்லி. அண்ட் தென் த வில் ஆஃப் சுப்புலக்ஷ்மி. ஸோ ஃபேஸ் 4 எப்படியோ முடிச்சிட்டேங்க. நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் முடியல என்னால் இன்னைக்கு. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 5ல் வந்துட்டு நம்ம இப்போ இருக்கிற விட அந்த கான்ஸ்டன்ட்டை வந்து பிரேக் பண்ணணும். இங்கேருந்து அழுத்தி பிடிச்சி போனானுங்க. ஆமாம், டிராஃபிக் வயலேஷன் பண்ண இப்போ லா அண்ட் ஆர்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு இவரு நான் வந்துட்டு மெதுவாக தான் பார்க்குறேன். நான் வந்துட்டு இப்படி ஹெல்மெட்டு எல்லாம் கரெக்டாக போட்டுக்குவேன். நீங்களும் போட்டுக்குங்க. ஸோ அம்மாவை பார்த்துக்குங்க, நல்லா இருங்க, நல்லதே நடக்கும். உடம்பு முக்கியம். போயிட்டு வரேன். பாய் ப்ரோ. பாருங்க. ஸோ சாப்பிட்ருக்காரு. ஸோ அது எத்தனா வண்டி இப்படி குஸ்கா பண்ணுது.